இந்த வீடியோ ஒரு நிமிஷம் பாருங்க. கரையாத நெஞ்சமும் கரைந்து விடும் என்பதை போன்று தமிழகத்துடைய முன்னாள் முதல்வர் அவர்கள் அவருடைய முக பாகவனை பார்க்கும் போதே ஒரு மிகப்பெரிய சோகம் இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழக மக்களும் சந்தித்தார்கள். அவர் முதல்வர் ஆனால் ஆகவில்லை என்பது அடுத்த கட்டம். அவர் நின்று அந்த பகுதியில் அவர் தோல்வி அடைந்ததுதான் இன்றைக்கு பொதுமக்கள் மத்தியிலே பெரும் சர்ச்சையாக பேசப்படுகிறது. எந்த அளவிற்கு என்றால் அவர்கள் இன்றைக்கு முதலமைச்சராக ஆகக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த பல சகோதரர்கள் இதை நினைச்சு வருத்தப்படுறாங்க. என்னங்க இது, அந்த தொகுதியில் அவர் தோப்பாரு நாங்களே நினைச்சு பார்க்கலையே. பல அதிமுகவை சார்ந்தவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த பகுதியில் அவர் செய்த அந்த வளர்ச்சிக்கு அவர் காலாகாலத்திற்கும் தோற்கவே மாட்டார் என்று நாங்கள் நினைச்சோமே, அவர் எப்படி தோத்தார் எங்களாலேயே நம்ப முடியலே. இன்னும் பிஜேபியை சார்ந்த சில நிர்வாகிகள் சொல்லுகிறார்கள், அந்த பகுதியில் குறிப்பிட்டு முன்னாள் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோற்பதற்கான வாய்ப்பே கிடையாது. ஏனென்றால் அந்த அளவிற்கு வளர்ச்சி பாதைக்கு கொளத்தூர் பகுதியை தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொண்டு சென்றிருக்கிறார். எந்த அளவிற்கு வளர்ச்சி என்றால் அங்கே ஏசி பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, மக்கள் பயன்பெறும் வகையிலே. அதே மாதிரி விளையாட்டு மைதானங்கள் இருக்கிறது, உடற்பயிற்சி கூடாரம் இருக்கிறது. அதே போன்று ஏழை எளிய மக்களுக்காக அப்பார்ட்மெண்ட், அவர்களுக்காக சொந்தமாக அப்பார்ட்மெண்ட் வீடுகளை கட்டி கொடுத்திருக்கிறார். இன்னும் பல்வேறு விதமான வளர்ச்சி திட்டங்கள் கொளத்தூரிலே இன்றைக்கு தளபதி செய்து கொடுத்தார். எந்த அளவுக்குன்னா, இதுவரை இந்த கொளத்தூர் பகுதி போகாதவங்க ஒரு நைட்டு நீங்கள் போயிட்டு வாங்கல, நீங்களே பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. இந்த மாதிரி நம்முடைய பகுதி ஆகாதா? அந்த அளவுக்கு உண்மையாக சொல்றேங்க. எனக்கு அவர் பிடிக்கும் பிடிக்கல அடுத்த கட்டம். அவர் தோற்ற இந்த செய்தி என்பது எல்லா மக்களுக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சி தான். இது அவருடைய கட்சியை சாராதவர்களும் எதிர்கட்சியாளர்களும் அவர்களாலே நம்ப முடியாத ஒரு பேர் அதிர்ச்சி. இவ்வளோ அழகா வச்சிருக்காரு பகுதி. அந்த பகுதியில் ரோடாக இருக்கட்டும், எல்லாம் அரசாங்கத்தின் சார்பாக சரியான முறையில் தெளிவாக செஞ்சிருக்கிறார். இருப்பினும் அவர் அந்த இடத்திலே தோல்வி அடைந்திருக்கிறார் என்றால் இது என்ன என்று சொல்வது என்று நமக்குள்ளே தெரியலைங்க. நீங்க சொல்லுங்க, அவர் இந்த இடத்திலே தோல்வி அடைவதற்கான காரணம் என்ன? மக்களுக்கான அனைத்து நலத்திட்டங்களும் செய்து கொடுத்து ஏன் தோல்வி அடைந்தார் என்பதை நீங்க கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. அதற்கு முன்பாக நம்முடைய சேனல் நீங்க பாக்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க, லைக் பண்ணுவாங்க. நான் போடக்கூடிய செய்தி உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும்.